குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த இறையியல் வகுப்பிற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் கிறிஸ்தவ இறையியலை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். முதல் வகுப்பிலே இறையியல் தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தை என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த இரண்டாவது வகுப்பிலே இறையியல் என்றால் என்ன, இறையியல் ஏன் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த மூன்றாவது வகுப்பிலே இறையியலை கற்கிறவர்கள், பேசுகிறவர்கள், புரிந்து கொள்ளுகிறவர்கள் பலவிதம் என்று சொல்லி ஒரு 6 வகைப்படுத்தினோம். இன்றைக்கு 4வது பாடம். இந்த 4வது பாடத்திலே நாம் பார்க்க போகக்கூடிய காரியம் இறையியலுடைய கிளைகள் இல்லாவிட்டால் பிரிவுகள். இறையியலுடைய கிளைகள் இல்லாவிட்டால் பிரிவுகள். பொதுவாக ஆரம்ப நிலையிலே நீங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு செமினரியிலே சென்று இறையியல் கற்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கட்டும், அவர் இறையியல் என்று சொல்லி படிக்கும்போது பொதுவாக கிறிஸ்தவ இறையியல் என்றால் கிறிஸ்தவ இறையியலுடைய 10 பாகங்கள் உண்டு என்று சொல்லி, இறையியலுடைய பிரிவுகள் என்று சொல்லும்போது என்ன, அது வேதாகமவியல், தேவனியல், கிறிஸ்துவியல், பரிசுத்தாவியானவரியல், தூதரியல், மானுடவியல், பாவையியல், இரட்சிப்பியல், சபையியல், இறுதிகாலவியல் என்று சொல்லி ஒரு 10 பாடங்களை தான் இறையியலுடைய பிரிவுகள் என்று சொல்லி படிப்பார்கள். ஆனால் அதற்கு அடுத்த நிலையிலே, முதுகலை நிலையிலே நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்னவென்று சொன்னால், இந்த 10 பாடங்கள் வேதாகமவியல் முதல் இறுதிகாலவியல் வரை உள்ளது. கிறிஸ்தவ இறையியலுடைய ஒரு கிளை இறையியலாகிய முறையாக்கப்பட்ட, இல்லை முறைப்படுத்தப்பட்ட, இல்லை ஒழுங்குபடுத்தப்பட்ட இறையியலுடைய பிரிவுகள் தான். இறையியலுடைய பிரிவுகள் என்று நாம் கொண்டு வருவதை விட, இறையியலுடைய ஒரு கிளையாகிய முறைப்படுத்தப்பட்ட, இல்லாவிட்டால் ஒழுங்குபடுத்தப்பட்ட, இல்லை முறைப்படுத்தப்பட்ட சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அதனுடைய ஒரு கிளைகள் தான், இல்லாவிட்டால் பிரிவுகள் தான் நான் மேற்சொல்லிய 10 காரியங்கள். ஆக கிறிஸ்தவ இறையியலாளர்கள், இறையியல் வல்லுநர்கள் கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும்போது அதை பல கிளைகளாக பிரிக்கிறார்கள். அதை 2 பாகங்களாக நாம் பார்க்கலாம். இந்த பாடத்திலும் அடுத்த பாடத்திலும் பார்க்கலாம். இந்த பாடத்திலே பால் என்ஸ் என்பவர் எழுதிய மூடி ஹேண்ட்புக் ஆஃப் தியாலஜி, அந்த நூலிலே அவர் இறையியலுடைய 5 கிளைகளை, முக்கியமான 5 கிளைகளை அவர் குறிப்பிடுகிறார். அதாவது வேதாகம இறையியல், முறைப்படுத்தப்பட்ட அல்லாட்டால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இறையியல் 2வது, 3வது சரித்திர இறையியல் ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, 4வது சபை பிரிவு இறையியல் டோக்மேட்டிக் தியாலஜி, 5வது சமகால இறையியல். இந்த 5 பிரிவுகளை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஏனைய சில பிரிவுகளை வேறு சில இறையியலாளர்கள் இன்னும் கிறிஸ்தவ இறையியலுடைய கிளைகளாக, பிரிவுகளாக சொல்லுகிறார்கள். அதை நாம் அடுத்த வகுப்பிலே நாம் அதை பார்க்கலாம். முதலாவது வேதாகம இறையியல். இந்த 5 பிரிவுகளை இறையியலை நாம் புரிந்து கொள். இறையியல் என்பது அடிப்படையிலே தேவனை குறித்த படிப்பு, ஆய்வு, ஆராய்ச்சி. அந்த தேவனை குறித்த படிப்பை பல நிலைகளிலே படிக்கலாம். அதாவது கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும்போது, கிறிஸ்தவ இறையியலிலேயே தேவனை குறித்த படிப்பை, தேவன் என்று சொல்லும்போது வெறுமனே தேவன் மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டம், தேவனுடைய வார்த்தை, இவற்றை நாம் முறையாக கற்றுக்கொள்வதிலே, இறையியல் கற்றுக்கொள்வதிலே, கற்றுக் கொடுப்பதிலே பல முறைகளை பின்பற்ற முடியும். அதில் முக்கியமான முறைகள், கிளைகள், பிரிவுகளாக தான் இந்த பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். அதிலே முதல் பிரிவாக இருக்கக்கூடியது வேதாகம இறையியல், பிபிலிக்கல் தியாலஜி. வேதாகம இறையியல் என்று நாம் சொல்லும்போது எதை சொல்லுகிறோம் என்று சொல்லும்போது, பைபிளுடைய பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாடு,
இந்த புத்தகங்களிலிருந்து பெறக்கூடிய இறையியல் செய்தி, இறையியல் என்று சொல்லும்போது வெறுமனே தேவனை மாத்திரமல்ல, தேவனுடைய மொத்த திட்டம், அவருடைய ஆளுமை, உணர்வு, சித்தம், திட்டம் இவ் அத்தனை உள்ளடக்கி இருக்கிறவற்றை மொத்தமாக கோர்த்தெடுத்து பார்க்காமல் வெறுமனே வேதாகமத்தின் புத்தகத்திற்குள் சுருக்கி கொள்வது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது இந்த இடத்துல தத்துவங்கள் அடிப்படையிலே தேவனையோ இல்லை தேவனுடைய செயல்களையோ பாவத்தையோ ரட்சிப்பையோ பார்ப்பதில்லை, சரித்திர அடிப்படையிலே பார்ப்பதில்லை, இல்லை சபை பிரிவுகளுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே பார்ப்பதில்லை. ஆனால் இங்கு வெறுமனே பைபிள் என்ன ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறது, அதற்குள்ளே மாத்திரம் சுருக்கி கொள்ளக்கூடியதுதான் வேதாகம இறையியல். அதிலும் குறிப்பாக வேதாகமத்தினுடைய புத்தகம். ஒன்றில் சிலர் அதை பழைய ஏற்பாடு மொத்தம் என்று எடுப்பார்கள். அது பழைய ஏற்பாட்டின் இறையியல். பழைய ஏற்பாடு தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது, இல்லை புதிய ஏற்பாடு தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது, இல்லை பழைய ஏற்பாட்டிலே மோசே தேவனை குறித்து என்ன சொல்லுகிறார், இல்லை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை குறித்து கூறியிருக்கிறவைகள் என்ன, வெறுமனே இதற்குள்ளே மாத்திரம் விடுகிறது. அடுத்த இரண்டாவது இறையியல், முறைப்படுத்தப்பட்ட இல்லாட்டால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இறையியலே வேதாகமத்தினுடைய முழு போதனையிலிருந்து வரிசைக்கிரமாய் தொகுத்தெடுக்கப்பட்டவைகளும் அது சார்ந்து சபை சரித்திரத்திலும் கிறிஸ்தவ இறையியலாளருடைய கூற்றுகளை இணைத்து பல முறைப்படுத்தப்பட்ட இறையியல் நூல்களிலே வரும். ஆனால் இங்கு பைபிளுக்குள் மட்டும் நிற்கக்கூடியது. இதிலேயும் ஒரு முறைப்படுத்தல் இருக்கிறது. எந்த அடிப்படையில் என்று சொல்லும் பொழுது, தேவன் மனுக்குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்திய முக்கியமான காலகட்டங்களிலே அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறவைகளை பைபிளுடைய சரித்திரத்தோடு முறைப்படுத்தி கொண்டு வருவது, அதை சரித்திரமும் உள்ளடங்குகிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய வெளிப்படுத்தல் எந்த அளவுக்கு இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே எதற்கு மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதினார், யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது இருந்த சூழ்நிலைகள் என்ன, எபிரேயர் புத்தகத்தை எழுதும்போது இருந்த நிலைகள் என்ன. ஆகையினாலே இந்த வேதாகம இறையியல், அதாவது பைபிள்டே ஒரு புத்தகத்திலிருந்து இறையியல் செய்யக்கூடும் போதும் நாம் எதுவும் வேறு சரித்திரம் பார்க்க வேண்டாம் என்றில்லை, முறைப்படுத்த வேண்டாம் என்றில்லை. சரித்திரம் உண்டு கண்டிப்பாக. நான் சொன்னது போல எதற்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டதெல்லாம் வரும். அதே போல வேதாகம இறையியலை பார்க்கும்போது ஆதியாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்ட தேவ திட்டத்தினுடைய அளவிற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ திட்ட அளவிற்கும் வித்தியாசம் உண்டு. ஆதியாகமத்தில் தேவனை குறித்து முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. காலங்கள் முன்னேற முன்னேற, புத்தகங்கள் வர வர தான் தேவ திட்டம் ஒரு முன்னோக்கி பயணிக்கிறது. ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஆகையினாலே இந்த வேதாகம இறையியலை படிக்கும்போது நீங்கள் மோசேனுடைய புத்தகங்களை படிக்கிறீர்கள் என்றால், அந்த மோசேனுடைய புத்தகங்களிலே தேவனை குறித்தும் பாவத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் இறுதி காலங்களை குறித்தும் இருக்கக்கூடியவற்றை அதற்குள் மட்டும் கொண்டு வருகிறீர்கள். அதற்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மோசே எப்படி தேவனை குறித்து எந்த அளவிலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது, பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ திட்டத்திற்கும் நோவாவுக்கு தேவனை குறித்து அறிந்த வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்குதான் வேதாகம இறையியல் வருகிறது. ஆகையினாலே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த வேதாகம இறையியல் சொல்லும்போது வசனத்தை, அதனுடைய அர்த்தத்தை வெளியே கொண்டு வருதல். எப்படி கொண்டு வர வேண்டும்? இந்த வார்த்தை பைபிளிலே ஒரு புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குன்னா, அந்த வார்த்தை அந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது, அதை
இலக்கண இலக்கிய விதிகளின்படி புரிந்து கொள்வது, சரித்திரபூர்வமான பின்னணியோடு கலாச்சார பின்னணியோடு பைபிள் தெளிவுரை கலையினுடைய அத்தனை விதிகளையும் பயன்படுத்தி புரிந்து கொள்வது. இது முக்கியத்துவம் இந்த வேதாகம இறையிலே பெறுகிறது. அதே போல் இந்த வேதாகம இறையில் செய்யும் போதும் அதற்கும் முன்னுரையாக சில ஆயத்த நிலைகள் செய்யப்பட வேண்டும். என்ன முன்னுரையை படிக்க வேண்டும்? ஒரு உதாரணத்திற்கு ஒரு எபிரேயர் புத்தகத்தினுடைய இறையியலை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எபிரேயர் புத்தகத்தினுடைய ஆக்கியோன் அது குறித்த கருத்துக்கள், காலம், அது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பு எழுதப்பட்டதா இல்லை பின்பு எழுதப்பட்டதா, அடுத்ததாக இது யாரை மையமாய் வைத்து எழுதப்பட்டிருக்கிறது, இது சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இருக்கிறதா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறதா, இல்லை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் இரு சாராருக்குமான செய்திகள் இருக்கிறதா, இவைகள் ஆரம்ப நிலையிலே கண்டறியப்பட வேண்டும். அதே போல இந்த வேதாகம இறையியலை செய்வதற்கான வழிமுறை என்று சொல்லும் போது, குறிப்பாக பழைய ஏற்பாட்டினுடைய வேதாகம இறையியல் செய்யும் இறையியலை கற்கும்போது செய்யப்பட வேண்டிய ஒன்று என்னவென்றால், பழைய ஏற்பாடு என்று வரும்போது அந்த பழைய ஏற்பாட்டில் இப்போ ஒரு புத்தகம் எடுக்கிறீங்க, இல்லாவிட்டால் ஒரு நபர் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு சில புத்தகங்களுடைய தொகுப்பு எடுக்கிறீங்க, பஞ்சாகமம் இல்லை வரலாற்று நூல்கள், சிறிய தீர்க்க தரிசன நூல்கள், பெரிய தீர்க்க தரிசன நூல்கள் எடுக்கிறீர்கள் என்றால், இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த புத்தகங்கள் இல்லாவிட்டால் அந்த ஆசிரியருடைய செய்தியே மைய கருவை இல்லை ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு கருப்பொருளை அறிய வேண்டும். எது முக்கியமான நோக்கமாக இருக்குது? சில வல்லுநர்கள் பழைய ஏற்பாட்டிலே வாக்கு தத்தம் தான் முக்கிய மையக்கரு என்று சொல்கிறார்கள். சிலர் தேவனுடைய வடிவமைப்பு தான் முக்கியத்துவமானது என்று சொல்லுகிறார்கள். சிலர் தேவனுடைய ராஜ்யம் தான் என்று சொல்லுகிறார்கள். இது எந்தெந்த புத்தகங்களிலே எந்தெந்த கருப்பொருள்கள் வந்தாலும் தேவனுடைய படிப்படியான வெளிப்படுத்தல் நிலையின்படியே அவைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது அது ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்குள் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அது குறிப்பாக அந்த ஆசிரியர்களை பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுடைய ஆசிரியர்களை பார்க்கும்போது அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படலாம். யோவானுடைய இறையியல், பேதுருவின் இறையியல், பவுலின் இறையியல், அந்த புத்தகங்களிலே அவர்கள் எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கொண்டு வர முடியும். அதே போல இதனுடைய முக்கியத்துவம் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த வேதாகம இறையியல் செய்யும்போது, வேதாகம இறையியலை ஒருவர் கற்கும்போது, போதிக்கும்போது, இது வரலாற்று பின்னணியோடு வேதாகமத்தினுடைய பின்னணியோடு நாம் படிக்கிறோம். சில வேளைகளில் முறைப்படுத்தப்பட்ட இறையியலை படிக்கும்போது அந்த ஒரு உபதேசத்தை மாத்திரம் படிப்பதனாலே பின்னணிகள் ஒருவேளை பல இடங்களிலே கவனத்தில் கொள்ளப்படாமல் விட்டுவிடலாம். அவன் எந்த இடத்துல அப்படி இல்லை, கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ளப்பட்டு தான் ஆக வேண்டும். ரெண்டாவது, இது எழுத்தாளருடைய நோக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் எதற்கு யோவான் சுவிசேஷத்தை எழுதினார்? ஒரு வசனம் வாசியுங்கள். யோவான் 20:31 வாசிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மைய கருப்பொருளையும் ஆசிரியருடைய நோக்கத்தையும் இங்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, தேவாவியானவருடைய தெய்வீக அருளப்படுதலில் தான் பைபிளுடைய 66 புத்தகங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அங்கு மனிதர்களை உபயோகப்படுத்தினே அந்த மனிதர்களுடைய பின்புலம், அவருடைய கல்வி அறிவு, அவர்கள் பூமியிலே அது வரைக்கும் வாழ்ந்து வந்த விதங்கள், அந்த கலாச்சாரம், இவைகளையும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார்
என்கிறதை அவருடைய எழுத்துக்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போது இப்போ முறைப்படுத்தப்பட்ட இறையிலே வரும்போது அதை நாம் அதிகமாக கவனம் செலுத்த போவதில்லை. பவுல் என்ன பின்னணியிலே அவர் வந்தார், எந்த நோக்கத்துக்கு அந்த புத்தகம் எழுதினார் என்று பார்ப்பதில்லை. எபேசியர் 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 1, 2, 3, 4 அது சிஸ்டமேட்டிக் தியாலஜி. ஆனால் எபேசியரிலே ஏன் பவுல் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் என்று சொல்வது பிப்ளிக்கல் தியாலஜி. ஆகையினாலே வேதாகமத்தின்படியான வேதாகம இறையியல், பைபிளுடைய போதனை அடிப்படையாக கொண்ட வேதாகம இறையியல் கண்டிப்பாக அவசியமாக காணப்படுகிறது. இதை இறையியலாளர்கள் எப்படி பிரிக்கிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டு இறையியல் என்று சொல்லும்போது ஏதேனின் இறையியல், அதாவது ஏதனிக் எரா, ஆதாம் ஏவாள் அந்த காலகட்டம். அடுத்த கட்டமாக நோவாவின் காலகட்டம். அடுத்ததாக முற்பிதாக்களின் காலகட்டம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப். மோசையின் காலகட்டம். அடுத்ததாக சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய காலகட்டம், தீர்க்கதரிசிகளுடைய காலகட்டம். அடுத்து புதிய ஏற்பாடு என்று வரும்போது ஒத்த சுவிசேஷங்களுடைய இறையியல். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய இறையியல், பவுலுடைய இறையியல், எபிரேயருடைய இறையியல், பேதுரு யூதாவுடைய இறையியல், யோவானுடைய இறையியல். சிலர் இந்த வேதாகம இறையியலையும் இன்னும் கிளைகளாக பிரிப்பார்கள். பழைய ஏற்பாட்டு இறையியல் தனியாக, புதிய ஏற்பாட்டு இறையியல் தனியாக அது பிரிப்பார்கள். அது எப்படி என்றால், பழைய ஏற்பாடு ஒரு சப்ஜெக்டை பற்றி, தேவனை குறித்து, இல்லை கீழ்ப்படிதலை குறித்து, அன்பை குறித்து என்ன சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது. அடுத்து வேதாகம இறையியல் என்று தனியாக சிலரதை எடுத்து அதிலே ஒவ்வொரு புத்தகமாக, இல்லை காலகட்டம் இல்லை எழுத்தாளராக வித்தியாசப்படுத்துவார்கள். இது அவரவருடைய தேவை, கற்றுக்கொள்ளுகிற நோக்கத்தை பொறுத்தது. எப்படி இருந்தாலும் இவைகள் வேதாகம இறையியலுக்குள் தான் வரும். சிலர் அதை வேதாகம இறையியலையும் பழைய ஏற்பாட்டு இறையியல் தனியாக, புதிய ஏற்பாட்டு இறையியல் தனியாக, வேதாகம இறையியல் என்று சொல்லி ஒவ்வொரு புத்தகமாக, இல்லை காலகட்டமாக, இல்லை எழுத்தாளராக பிரித்து படிக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இதுதான் வேதாகம இறையியல். முக்கியமாக பைபிளுக்குள்ளே இருந்து மட்டும் நம்முடைய இறையியல் தெளிவுகளையும் பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். வெளியே எந்த ஒரு சிந்தனையாளருடைய கருத்துக்கோ, தத்துவத்திற்கோ, இல்லை சபை பிதாக்களுடைய கோட்பாட்டிற்கோ, சரித்திரத்திற்கோ இங்கே நாம் போவதில்லை. ஒன்லி பைபிள். இது முதல் கிளை. இரண்டாவது இறையியலுடைய இரண்டாவது பிரிவு சிஸ்டமேட்டிக் தியாலஜி. முறையாக்கப்பட்ட, இல்லாட்டால் ஒழுங்குபடுத்தப்பட்ட, எப்படி என்று நீங்கள் சொல்லலாம். தியாலஜி என்றாலே நாம் சொன்னது போல தியோஸ் ப்ளஸ் லோகோஸ், தேவனை குறித்த படிப்பு. சிஸ்டமேட்டிக் என்கிற ஆங்கில வார்த்தை கிரேக்க வார்த்தையாகிய சுனிஸ்டானோ என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த சுனிஸ்டானோ என்கிற வார்த்தைக்கு சேர்ந்து நிற்றல், ஒழுங்குபடுத்துதல் என்கிற அர்த்தம் வருகிறது. ஆகையினாலே முறைப்படுத்தப்பட்ட இறையியலானது இறையியலை முறையாக ஒழுங்கு வரிசை கிரமமாக கொடுப்பதை சொல்லுகிறது. சேஃபர் என்கிற அறிஞர் இப்படியாக சொல்லுகிறார்: சிஸ்டமேட்டிக் தியாலஜி may be defined as the collecting, scientifically arranging, comparing, exhibiting and defending of all facts from and any and every source concerning God and His works. என்ன சொல்லுகிறார்? முறையாக்கப்பட்ட இறையியல் என்பது எவைகளையெல்லாம் தேவனையும் அவருடைய பணிகளையும் குறித்த செய்திகளை எல்லா இடங்களிலிருந்தும், சோர்ஸ் பிரதானமாக பைபிள், இன்னும் அதற்கு வெளியே சரித்திரமோ இல்லை சபை சரித்திரத்திலே இருந்த இறையியலாளர்கள் கூறினவைகளையோ அதற்கு வலுவூட்டக்கூடியவைகளாக கொண்டு வந்து அவைகளை விஞ்ஞான ரீதியாக வரிசைப்படுத்தி
ஒப்பிட்டு வலியுறுத்தி பேசுதல் என்று சொல்லி சொல்லுகிறார். இதில் இந்த முறையாக்கப்பட்ட இறையியலுக்கும் இந்த வேதாகம இறையியலுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. அதை நான் இதுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியலுடைய தேவை எதற்கென்று சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்தவ நம்பிக்கைகளுடைய தொகுப்பை மக்களுக்கு கொடுப்பதற்கு, அதாவது மரணத்திற்கு பிறகான வாழ்வு, உதாரணத்திற்கு என்ன, மரித்த பிறகு என்ன நடைபெறுகிறது என்று ஒரு விசுவாசி உங்களிடத்தில் கேள்வி கேட்டால், வேதாகம இறையியல் அது எங்கே தான் பார்க்க முடியும்? ஒவ்வொரு புத்தகத்தில் மரணத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை, ஒரு பைபிளுடைய புத்தக ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாங்கிற அடிப்படையிலே பார்க்க முடியும். அது உடனடியாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பதிலை குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்து விட முடியாது. அங்குதான் முறைப்படுத்தப்பட்ட இறையியல் வருகிறது. கிறிஸ்தவ நம்பிக்கைகளுடைய தொகுப்பை நமக்கு தருகிறது. ஏனென்றால் பைபிள் நமக்கு ஆண்டவர் தரும்போது ஒரு உபதேச உள்ளடக்க வரையறையாக தரவில்லை. ஆதியாகமம் தேவனை குறித்த போதனை, யாத்திராகமம் பாவத்தை குறித்து, லேவியராகமம் ரட்சிப்பு என்று சொல்லி இந்த முறைப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ போதனை முதல் 5 புத்தகத்தில் கடைசியில் அப்படி வரவில்லை. அங்கே ஒவ்வொரு புத்தகத்திலும் தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம், பாவத்தை குறித்து பார்க்கிறோம், ரட்சிப்பை குறித்து பார்க்கிறோம், இஸ்ரவேலை குறித்து பார்க்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகினாலே கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை நாம் போதிப்பதற்கு, கிறிஸ்தவம் என்ன நம்புகிறது என்பதை போதிப்பதற்கு இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட இறையியல் நமக்கு தேவையாக இருக்கிறது. அடுத்ததாக கிறிஸ்தவத்தை நிரூபணவியல் செய்வதற்கு, தற்காப்பு செய்வதற்கு இங்கு பயன்படுகிறது. ஆதி சபையில் கூட நாம் பார்க்கும்போது அவர்கள் துர்போதனைகள் எழும்பின போது அது சார்ந்த உண்மையானவற்றை தொகுத்து முறைப்படுத்தி அவர்கள் போதித்தனர். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ அடிப்படை நம்பிக்கைகளுக்கு விரோதமான தவறான சித்தாந்தங்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறதையும் வலியுறுத்தப்படுகிறதையும் காண்கிறோம். இந்த இடத்துல அவற்றுக்கு விரோதமாக அந்த இடத்துல கிறிஸ்தவத்தை தற்காப்பு செய்து ஒரு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பணியை செய்கிற இடத்துல முறைப்படுத்தப்பட்ட ஒரு போதனை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக ஏன் இது தேவை என்று பார்க்கும்போது, விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்காக. ஒரு வசன பகுதியை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசங்களுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோசனம் உள்ளதெல்லாம் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் முழுமையாக தேவனால் ஆவியானவர்கள் அருளப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் உபதேசம், எது தவறு, வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரைட், எது உபதேசம், எது சரி, கடிந்து கொள்ளுதல், எது தவறு, சீர்திருத்தல், எப்படி சரி ஆவது, நீதியை படிப்பித்தல், தொடர்ந்து சீராக எப்படி நடப்பது. அப்போ இங்கே முதலாவது உபதேசம் தான் வருகிறது. அப்போது இங்கு கிறிஸ்தவ நம்பிக்கையுடைய தொகுப்பை நாம் அறிந்திருக்க வேண்டும், கற்றுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அநேகர் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவ சபைகளுக்கு செல்லுகிறார்கள். ஆபிரகாமுடைய மனைவி யாருன்னு கேட்டால் தெரியும். பைபிளில் குயிஸ் போட்டிக்கு பதில் சொல்ல தெரியும். அநேக குயிஸ் போட்டிகள் வைப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கைகள் என்ன என்று கேட்டால் முறையாக தெரியாது. ஏன்? அதை முறையாக ஒழுங்கமைத்து படிக்கவில்லை. ஏதோ ஒரு பைபிளில் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறாங்க. வாசிக்க வேண்டும், நான் சொன்ன போல வேதாகம இறையியல் செய்ய வேண்டும். அதே வேளையில் இந்த முறையாக்கப்பட்ட இறையியல் நமக்கு
ஆரோக்கியமான உபதேசத்தை அறிந்து கொள்வதற்கும் தவறானவைகளை நாம் விழாதபடிக்கு இருப்பதற்கு உதவி செய்கிறது. யூதாவின் புத்தகம் 4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒன்றான தேவனாகிய ஆண்டவரையும் மறுதலிக்கிறவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 4 1 வசனத்திலே உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறதுனாலே என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேகம். 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவி இன்னதென்று வஞ்சக ஆவி இன்னதென்று அறிந்திருக்கிறோம். we know, தெரிந்திருக்க வேண்டும். இதை செய்வதற்கு தேவையாயிருக்கிற காரியங்கள் என்ன? அடிப்படையிலே ஒருவர் பைபிள் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனால் முழு மூச்சாய் கண்காணிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு சரித்திர, இறையியல், புவியியல் பிழைகள் எந்த நிலையிலும் இல்லை. நம்முடைய புரிந்து கொள்வதில் தான் பிழைகள் இருக்கிறது, பைபிளில் இல்லை என்கிற ஒரு நிச்சயம். அடுத்ததாக, சரியான விதத்திலே வேதவசன தெளிவுரை கலையினுடைய விதிகளை உபயோகித்தல். அடுத்ததாக, சரியான நிலையிலே வேதாகமத்தினுடைய மொழிகளை பயன்படுத்தி கொண்டு வருதல். ஒரு அப்ஜெக்டிவிட்டி, அதாவது என் மனம் சார்ந்தல்ல, உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேடலுடையவர்களாக, அதே போல முறைப்படுத்தப்பட்ட இறையிலும் தேவனுடைய படிப்படியான தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதை புரிந்து கொண்டிருக்கிறவர்களாக, பைபிளுடைய காலங்களும் பைபிள் புத்தகங்களும் முன்னேற தான் ஒரு போதனை குறித்த அதிகமான காரியங்கள் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்கிற அறிவோடு உடையவர்களாக, அதே போல பரிசுத்தாவியானுடைய உள்ளொளி போதனையை சார்ந்திருக்கிறவர்களாக நாம் கடந்த வகுப்பிலே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். பரிசுத்தாவியானவரை சார்ந்திருத்தல். அதே போல என்னதான் நாம் முறைப்படுத்தினாலும் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் நம்முடைய இறையியலுக்கும் ஒரு வரையறை உண்டு, லிமிட். எல்லாவற்றையும் நாம் பூரணமாக கற்று தேர்ந்து விட்டேன் என்று சொல்லுகிற நிலைக்கு வந்துவிட முடியாது. நாம் அளவிடப்பட முடியாத தேவனை வரம்பிற்குட்பட்டு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற அடிப்படையிலே தான் நாம் அளவிட முடியும் என்கிற எண்ணத்தோடு. அடுத்ததாக, இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியலை செய்வதற்கான ஆதாரம் என்று பார்க்கும்போது, முதல் தரமான பிரதான ஆதாரம் மூலம் இல்லை ஊற்று, 2ஆம் தர ஆதாரம் இல்லாவிட்டால் ஊற்று என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். வேதாகம் இறையியலுடைய ஊற்று என்று சொல்லும்போது அது பைபிள் மட்டும்தான், வேற எதுவுமே அங்கு வர்றதில்லை. இங்கு ஒரு சாரார் சொல்லக்கூடியது பைபிளுக்குள்ளே இருந்து அங்கு வேதாகம இறையியல்ல எப்படி புத்தகமாக இல்லை காலகட்டமாக இல்லை ஏற்பாடுகளாக புரிந்து படிக்கிறோமோ, அதே போல பைபிளுக்குள்ளிருந்து மட்டும்தான் தொகுத்தெடுத்து வரிசை கிரமப்படுத்தி அதை விளக்க வேண்டும். முக்கியமாக பைபிள் தான் முறைப்படுத்தப்பட்ட இறையியலுடைய மூல ஆதாரம். அடுத்ததாக, 2ஆம் தர ஊற்றுக்களாக படுகிறவைகள் என்னவென்று சொன்னால் விசுவாச பிரமாணங்கள், அதே போல வாதங்கள், கருத்துக்கள். இந்த பைபிளுடைய முறைப்படுத்தப்பட்ட போதனைகளை வலியுறுத்துவதற்கு இவைகள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த முறைப்படுத்தப்பட்ட அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட இறையியலிலே என்னென்ன உட்பிரிவுகள் வருகிறது என்று சொன்னால், முதலாவதாக அதற்கு ஒரு அறிமுக உரை, புரோலிகோமினா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது இறையியல் என்றால் என்ன, இறையியல் எதற்கு, இறையியல் எதிரான வாதங்கள் என்ன, இறையியலுடைய ஊற்றுக்கள் என்ன, ஆதாரம் என்ன, இறையியலுடைய வரையறை என்ன, இறையியலுடைய இயல்கை என்ன போன்ற காரியங்களே அறிமுக காரியங்கள் வரும். அடுத்ததாக முதல் பாடமாக பைபிளியல், 2வது பாடமாக தேவனியல், 3வதாக கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவை குறித்த
வேத போதனை. நான்காவதாக பரிசுத்தாவியானவரியல், பரிசுத்தாவியானவர் குறித்த பைபிள் போதனை. தூதரியல், விழுந்து போன விழுந்து போகாத தூதர்களை குறித்த போதனை. மானுடவியல், மனிதர்களை குறித்த போதனை. பாவவியல், பாவத்தினுடைய எப்படி வந்தது முடிய போகும் என்பது போதனை. ரட்சிப்பினுடைய ஆரம்பம் முதல் தேவன் ரட்சிப்பினுடைய முழு பலன்களையும் கொடுக்கக்கூடிய போதனை. சபையியல், சபையை குறித்த தேவ திட்டத்தை குறித்த முறைப்படுத்தப்பட்ட போதனை. முடிவு காலவியல், இறுதி காலவியல், ஒரு தனிநபருடைய மரணத்திற்கு என்ன நடைபெறுகிறது, இந்த உலகத்தினுடைய முடிவு, கர்த்தருடைய வருகை, ஆளுகை, நித்தியம் போன்றவைகளை குறித்து பைபிள் என்ன போதிக்கிறது. அதில் தியாலஜி ப்ராப்பர், பரிசுத்த தேவனியல் என்று சொல்லும் பொழுது அது இறையியல் என்றாலே தேவனை குறித்த படிப்பு. இதை பரிசுத்த தேவனியல்னு சொல்லும்போது அதில் விசேஷித்த விதமாக தேவனை குறித்து மட்டும் படிக்கக்கூடியது தியாலஜி ப்ராப்பர் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு சாரா இதில் ஒன்று விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, குறிப்பாக டாக்டர் அர்னால்டு ஃப்ரச்டன்பாம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு PhD ஆய்வை செய்தார். இஸ்ரேலாலஜி த மிஸ்ஸிங் லிங்க் இன் சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்லி, இஸ்ரவேலியல் என்கிற ஒரு பிரிவு முறைப்படுத்தப்பட்ட இறையியலுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த வாதத்தை முன்வைத்தார். என்றால் மற்ற பிரிவுகளிலே தனித்துவமாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலம், அதை குறித்த தேவ திட்டம், அதன் மூலமாக சபையோடு என்ன உறவு வித்தியாசம், மற்ற நாடுகளோடு என்ன உறவு வித்தியாசம் என்கிறதை குறித்தெல்லாம் தனியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்க சில இறையியலாளர்களும் அதை எடுக்கிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த இதையும் இந்த பிரிவிற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்டியன் லைஃப், அதை குறித்தவைகளையும் இந்த பிரிவிற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். சிலர் அவைகளை தனியாக ஒரு இறையியல் பிரிவாக எடுக்கிறார்கள். நாம் அதை அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது இந்த பிப்ளிக்கல் தியாலஜி, வேதாகம இறையியலுக்கும் முறைப்படுத்தப்பட்ட இறையியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, வேதாகம இறையியல் பைபிளுக்குள் மட்டும் தன்னை நிறுத்துகிறது. முறைப்படுத்தப்பட்ட இறையியல் பிரதானமாக பைபிள், இரண்டாம் நிலையிலே மற்ற ஆதாரங்களுக்கும் செல்லுகிறது நோக்கத்தை பொறுத்து. வேதாகம இறையியல் வேதாகமத்தினுடைய ஒரு பகுதியை, குறிப்பிட்ட புத்தகம் இல்லை குறிப்பிட்ட புத்தகங்கள் இல்லை குறிப்பிட்ட ஆசிரியர் இல்லை குறிப்பிட்ட காலம், இதற்குள் தன்னை கட்டுப்படுத்துகிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட இறையியல் மொத்த பைபிளிலிருந்தும் அதை குறித்த போதனையை கொண்டு வருகிறது. அடுத்ததாக ஒரு உபதேசத்தை குறித்த ஒரு தரவை குறிப்பிட்ட எழுத்தாளரோ இல்லை காலகட்டங்கள், இல்லை எழுத்தாளர் சொல்லும்போது யோவான், பவுல், மோசே காலகட்டம், முற்பிதாக்களின் காலகட்டம், இல்லை தீர்க்கதரிசிகளின் காலகட்டம், இல்லை அப்போஸ்தலருடைய காலகட்டம் என்று அந்த அடிப்படையில் வருகிறது. முறையாக்கப்பட்ட இறையியல் எல்லா வசனங்களையும் ஒப்பிட்டு கொண்டு வரக்கூடியது. வேதாகம இறையியல் ஏன் இல்லை எப்படி உபதேசம் வலுப்பெறுகிறது என்கிறதை கொண்டு வருகிறது. முறையாக்கப்பட்ட இறையியல் மொத்தத்தில் என்னென்னலாம் கூறப்பட்டிருக்கிறது என்பதை முக்கியத்துவப்படுத்துகிறது. அதே போல வேதாகம இறையியல் செயல்பாடையும் அதனுடைய விளைவாகிய கிரியை நமக்கு காண்பிக்கிறது. ரிசல்ட், ப்ராடக்ட். பைபிள் வந்திருக்கிறது, புத்தகங்கள் வந்திருக்கிறது, தேவனுடைய வெளிப்படுத்தல் வந்திருக்கிறது. முறைப்படுத்தப்பட்ட இறையியல் வந்திருக்கிற பைபிளை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு வாசலை திறக்கிறது. வேதாகம இறையியல் அதே போல தேவனுடைய வெளிப்படுத்தல் திட்டத்தினுடைய முன்னேற்றங்களை காலகட்டமாக பார்க்கிறது. முறைப்படுத்தப்பட்ட இறையியல் தேவனுடைய வெளிப்படுத்தலை முழுமையாக ஒரு மேற்பார்வையாக பார்க்கிறது. ஆகையினாலே இரண்டுமே தேவைதான். ஆனால் ஒரு ஆரம்ப நிலையிலே இறையியல் படிக்கக்கூடியவருக்கு முதலாவது முறையாக்கப்பட்ட இறையியல் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது வழக்கம். ஏனென்றால் அது தெரிந்துவிட்டால் அந்த வெளிச்சத்திலே, அந்த நடையிலே அவர் ஒரு புத்தகங்களையும் அவர் வாசித்து தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால்
கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளை கொடுத்துவிட்டு அடுத்து இந்த புத்தகத்தில் இதில் எந்தெந்த நம்பிக்கைகள் எந்தெந்த விதங்களில் கூறப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு சற்று எளிதாக இருக்கும். ஆகையினாலே பொதுவாக வேதாகம கல்லூரிகளிலும் இறையியல் கலாசாலைகளிலும் இறையியல் என்று சொல்லும்போது ஆரம்ப நிலையிலே ஒரு இளங்கலையிலே படிக்கக்கூடியவருக்கு இறையியல் என்று சொல்லும்போது வேதாகம இறையியல் என்றோ நீங்கள் இப்பொழுது கேட்கக்கூடியவைகளை பொதுவாக சொல்லுவதில்லை. இந்த முறையாக்கப்பட்ட இறையியலுடைய 10 முக்கிய பிரிவுகளை தான் சொல்லுகிறார்கள். அதிலே அவர்கள் தெளிவுற்ற பிறகு வேறு பிரிவுகளை சொல்லுகிறார்கள். மூன்றாவதான ஒரு இறையியல் பிரிவு இல்லாவிட்டால் கிளை என்னவென்று சொல்லும்போது வரலாற்று இறையியல் இல்லாவிட்டால் சரித்திர ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. இந்த வரலாற்று இறையியல் என்னவென்று சொல்லும்போது இந்த கிறிஸ்தவ இறையியல் கோட்பாடுகள் 2000 ஆண்டுகால சபை சரித்திரத்தில் புதிய ஏற்பாட்டு சபை என்று பார்க்கும்போது 2000 ஆண்டுகால சரித்திரத்திலும் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலும் அவைகள் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன என்று பார்க்கக்கூடியது. அதனுடைய வளர்ச்சி முன்னேற்றம் கிறிஸ்தவ இறையிலே அது ஏற்படுத்தின தாக்கங்கள் எப்படி தேவனை குறித்த முக்கியமான உபதேசங்கள் முறைப்படுத்தப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த விதங்களிலே வளர்ந்து வந்திருக்கிறது என்றால் பைபிள் கிடைக்கும் போது நான் சொன்னது போல முறைப்படுத்தி கொடுக்கல ஆண்டவர். ஒரு புத்தகம் காலகட்டமாக கொடுக்குறாரு. அப்போ அதை சிஸ்டமேட்டைஸ் முறைப்படுத்த வேண்டிய அவசியம், அதற்குரிய தேவை துர்போதனைகள் பெருகின போது வந்தது என்று சொல்லி நான் சொன்னேன். அது எங்கே தான் நடைபெற்றது? சர்ச் ஹிஸ்ட்ரியில் தான் வருது. அந்த ஹிஸ்ட்ரியில் அப்போ எந்த காலகட்டங்களில் என்ன பிரச்சனை வந்தது, எப்படி வளர்ந்து வந்தது என்று இந்த சரித்திர இறையிலே படிக்கும்போது நாம் அதிக அறிந்து கொள்ள முடியும். இதனுடைய நோக்கம் என்று சொல்லும்போது இன்றைக்கு சபை பிரிவுகளுக்கு உபதேச சட்டங்கள் இல்லை, விசுவாச அறிக்கைகள் இருக்கிறது. இந்த விசுவாச அறிக்கைகள் எதற்கு விசுவாச அறிக்கை கொண்டு? அப்போஸ்தல விசுவாச அறிக்கை என்ன, நிசியா அறிக்கை என்ன, வெஸ்ட்மினிஸ்டர் விசுவாச அறிக்கை என்ன? இந்த விசுவாச அறிக்கைகள் எதற்கு எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது? இந்த உபதேச பிரிவுகள் அது எதிர்மறையாக வேலை செய்ததா, நேர்மறையாக கிரியை செய்ததா, என்ன செய்கிறது? சரித்திரத்தில் எந்தெந்த காலகட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது, எங்கு வேதாகமத்தின் உண்மையை விட்டு சபை பிரிவுகள் உபதேசத்தை பேசுகிறவர்கள் தடம் புரண்டு விலகி இருக்கிறார்கள் என்கிறதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சரித்திர இறையியல் படிக்க வேண்டும். இந்த சரித்திர இறையியலை படிக்கிறவர்கள் குறிப்பாக 4 காலகட்டங்களாக சரித்திரத்தை, அதாவது கிறிஸ்தவ 2000 ஆண்டு கால சபை சரித்திரத்தை பிரிக்கிறார்கள். ஒன்று ஆதி சபை சரித்திர இறையியல், முதல் நூற்றாண்டிலிருந்து கிபி 590 வரைக்கும். ரெண்டாவது மத்திய கால சபை இறையியல், கிபி 590லேருந்து 1517 கிபி வரைக்கும். மூன்றாவது சீர்திருத்த இறையியல் 1517லிருந்து 1750 வரை. நான்காவது நவீன கால இறையியல் 1750லிருந்து இன்று வரை என்று சொல்லி 4 காலகட்டங்களாக பிரிக்கிறார்கள். இதற்குள்ளே அநேக உபகாலங்களும் பிரிவுகளும் உண்டு. இதில் சர்ச்சு ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சபை சரித்திரம் என்பது சபை சரித்திரத்திற்கும் சரித்திர இறையியலுக்கும் ஒற்றுமை உண்டு, வித்தியாசம் உண்டு. ரெண்டுமே சரித்திரம் தான். ரெண்டுமே மார்ட்டின் லூத்தரை படிக்கிறோன்னா சபை சரித்திரத்திலையும் படிக்கிறோம், சரித்திர இறையியலையும் படிக்கிறோம். ஆனால் அந்த சர்ச்சு ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது அதில் முக்கிய ஃபோக்கஸாக நோக்கமாக இருக்கிறது அந்த சரித்திரத்தை அப்படியே நமக்கு காண்பிப்பது. இங்கு இறையியல் என்று சொல்லும் பொழுது அந்த இறையியல் சித்தாந்தங்கள் எந்த அளவில் எந்தெந்த காலகட்டங்களில் எது வலுப்பெற்றது, எது வலுவிழந்தது, எந்தெந்த காலகட்டங்களை தாண்டி இந்த இறையியல் கல்வி வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது. இந்த
சரித்திர இறையியலுடைய வளர்ச்சி என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது நான் சொன்னது போல ஆதி சபையினுடைய காலகட்டத்திலே இந்த இறையியல் எப்படி வளர்ந்து வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அப்போஸ்தல பிதாக்கள், அப்போஸ்டலிக் ஃபாதர்ஸ், இவர்கள் அப்போஸ்தலருடைய மாணவர்களாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்திற்கு மிக அருகாமையில் இருந்தார்கள். இவர்கள் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கைகளாகிய திரித்துவம், கிறிஸ்துவனுடைய தெய்வீக நித்தியத்தன்மை, ரட்சிப்பை குறித்து பேசியிருக்கிறார்கள். 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவ நிரூபணவியலாளர்கள் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக அன்று எழுப்பப்பட்ட வாதங்களுக்கு பதில் கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் தானே கிறிஸ்தவத்திற்கு விரோதமான கோட்பாடுகளும் சிந்தனைகளும் எழும்ப ஆரம்பித்தது. யூத மார்க்கத்தார் மோசேயின் நியாயப்பிரமாணம் தேவை என்று சொன்னார்கள். கனாஸ்திக கூட்டத்தார் ஜடம், சரீரம் தீமையானது, ஆவி பிழை இல்லாதது, கரை இல்லாதது என்கிற ஒரு கோட்பாட்டை பரப்பினார்கள். மார்க்கியோனியர்கள் வேதாகமத்தை கரைப்படுத்த திட்டமிட்டார்கள். மொண்டானியர்கள் பரிசுத்தாவியானவருடைய ஆளுமை தெய்வீகத்தை எதிர்த்து பரப்புரை செய்தார்கள். ஆகையினாலே இப்பேற்பட்டவைகள் எழுதும்போது தான் இப்பொழுது மார்க்கியோனியர்கள் போன்றவர்கள் வேதாகமத்தினுடைய செய்திகளை கரைப்படுத்தி அவைகளை திருத்த மாற்ற முயற்சித்த போது அவைகளை வேதாகமத்தினுடைய புத்தகங்களை ஏவுதல் பெற்றது என்கிறதை முழுமையாக முத்திரையிட்டு அதை நிலைநிறுத்த வேண்டிய நிலையிலே சபை வந்தது. இவைகள் செய்யப்பட்டது. அதே போல ஆரிய கொள்கை, திரியேகத்தை எதிர்க்கிற ஆரியோஸ் என்கிறவர், அவரோடு பலர் சேர்ந்து அவர்கள் திரியேக தேவனுடைய நித்திய திரியேகத்தன்மையை எதிர்த்தார்கள். தேவன் ஒரே தேவன், 3 நபர்களாய் சதா காலம் இருக்கிறார் என்பது. இப்போ அத்தனேஷியஸ் போன்ற பிஷப் போன்றவர்கள் அவைகளை எதிர்த்து கிபி 325 திரித்துவத்தினுடைய உண்மைத்தன்மை அவை நிசியா விசுவாச பிரமாணத்துடன் நிலைநிறுத்தப்படுகிறது. அதே போல அடுத்ததாக கிறிஸ்துவனுடைய மனுஷீக தெய்வீக இரு தன்மைகள் குறித்ததான விவாதங்கள் கிபி 4-5ஆவது நூற்றாண்டில் நடைபெறுகிறது. இப்போ எது அதில் தவறு, எது சரி என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடுகள் சால்சுடோனிய விசுவாச பிரமாணத்திலே கிபி 451 வருகிறது. அதே காலகட்டங்கள் அடுத்து பார்க்கும்போது அகஸ்டின் பெலேகியஸ், அது பெலேஜியஸ் என்ன சொல்லுகிறார், மனிதன் அடிப்படையிலே ஜென்ம பாவம் அற்றவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அகஸ்டின் அதை எதிர்த்து மனிதன் அடிப்படையிலே முற்றிலும் வீழ்ச்சியடைந்தவனாக இருக்கிறார், டோட்டலி டிப்ரைவ்ட் என்று சொல்லி அவர் வாதத்தை முன்வைக்கிறார். மனிதனுடைய வீழ்ச்சி குறித்து பேசுகிறார். ஆனால் அகஸ்டின் இடத்திலும் சில தவறான கோட்பாடுகள் காணப்பட்டது. அதாவது ஞானஸ்நானம் பாவ சுத்திகரிப்பை உண்டு பண்ணும் என்றும் என்ற போதனை வலுப்பெற்றது. அது வசனத்தின்படியான சரியான போதனை இல்லை. அது எதற்கு வழிவகுத்தது? குழந்தை ஞான ஸ்நானத்துக்கு வழிவகுத்தது. ஏனென்றால் பல குழந்தைகளை காலகட்டங்களிலே சிறு வயதுகளிலே மறிப்பார்கள். அப்போது ஞானஸ்நானம் தான் ரட்சிக்கும் என்றால் ஞானஸ்நானம் எடுக்காத குழந்தைகள் என்ன ஆகும்? அதற்கு பயந்து குழந்தை ஞான ஸ்நானங்கள் அதிக இடங்களில் கொடுக்கப்பட ஆரம்பித்தன. அடுத்து மத்திய காலம் என்று வரும்போது 590 முதல் 1517 வரைக்கும் என்று சொன்னேன். இந்த காலகட்டங்களிலே ரோமன் கத்தோலிக்கம் வளர்ச்சியுற்றது. குறிப்பாக உத்தரிப்பு ஸ்தலத்தை குறித்த 593 போதனை கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு கிபி 600 வாக்கிலே மரியாள் தூதர்களிடத்தில் ஜெபிப்பது கொண்டுவரப்படுகிறது. போப்பினுடைய பாதங்களை முத்தம் செய்வது 709 கொண்டுவரப்படுகிறது. 995 கிபி மரித்து போன கிறிஸ்தவ விசுவாசிகள் இல்லாவிட்டால் சான்றோர் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகிறார்கள். கிபி 1079 பாதிரியார்கள் திருமணம் செய்யக்கூடாது, செலிபசி கொண்டு வரப்படுகிறது.
ஜெபமாலை உருட்டுதல் 1090 கொண்டு வரப்படுகிறது. மத குருவிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்தல் 1215 கொண்டு வரப்படுகிறது. 7 சாக்கிரமந்துகள் 1439 கொண்டு வரப்படுகிறது. இதுவைகள் இந்த மத்திய காலகட்டங்களிலே ரோமன் கத்தோலிக்க ஆதிக்கம் செலுத்தி வந்த காலகட்டத்திலே நடைபெறக்கூடிய காரியங்கள். இங்கு இந்த காலகட்டத்தில் அநேகம் பிரச்சனைகள், கிளர்ச்சிகள் இடம்பின. ஐக்கோனோகிளாஸ்டிக் கான்ட்ரோவர்சி என்று சொல்லுவார்கள். அதாவது வழிபாடுகளிலே உருவங்கள், சித்திரங்கள், படங்களை வைத்து அதை அடிப்படையாக வைத்து தொழுகையை நடத்துவது, அவைகள் கொண்டுவரப்படுகிறது. ஃபிலியோக்கி கான்ட்ரோவர்சி என்கிற ஒரு காரியம் நடைபெற்றது. பரிசுத்தாவியனுடைய புறப்படுதல் பிதாவிடத்திலிருந்து மாத்திரமா, பிதாவிடத்திலும் குமாரனிடத்திலிருந்து மாத்திரமா என்றக்கூடிய விவாதம் ரோமன் கத்தோலிக்கத்தை கிழக்கு மேற்காக இரண்டாக பிரித்தது. அதே போல தேவனுடைய முன்குறுத்தலை குறித்த விவாதம், அதே போல ரோமன் கத்தோலிக்கர்கள் எடுத்த திருவிருந்தலே நேரடியாக அந்த குரு ஜெபிக்கும் போது அது நேரடியாக கிறிஸ்துடைய அப்பா ரசமாக மாறுகிறது என்கிற போதனை, டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், பிராயச்சித்தத்தை குறித்த குழப்பத்திற்குரிய போதனைகள் கொண்டு வருகிறது. அதே போல ஒரு பக்கம் ரட்சிப்பு என்பது மனிதர்கள் தேவனுடைய கூட்டு முயற்சி என்று சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு மனிதனுடைய முயற்சி தான் மிக அதிகம் என்று சொல்லப்படுகிற கருத்து வருகிறது. 7 சாக்கிரமந்துகள் கொண்டு வரப்படுகிறது. பாவ சங்கீர்த்தனம், பாவ மன்னிப்பு சீட்டு கொண்டு வரப்படுகிறது. இவைகள் எல்லாம் நடைபெறுகிறது. அடுத்ததாக சீர்திருத்த இறையியல் என்று சொல்லி பார்க்கும்போது அக்டோபர் 31, 1517 மார்ட்டின் லூதர் 95 கேள்விகளை வெட்டன்பர்கனுடைய கத்தோலிக்க சபையினுடைய வாசலிலே அடித்தார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை சபைக்கு கொண்டு வர ஆரம்பித்தது. மக்கள் பைபிளை படிக்க ஆரம்பித்தார்கள். ஜான் கால்வின் சுவிஸ் சீர்திருத்தவாதி எழும்புகிறார். அவர் முக்கியமாக தேவனுடைய சர்வாளுமை முக்கியத்துவப்படுத்தி முன்வைக்கிறார். அடுத்ததாக உல்ரிச் ஸ்விங்லி வருகிறார். அதே போல பிராயச்சித்தத்தை குறித்த வாதங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. கர்த்தருடைய பந்தியிலே கிறிஸ்துவனுடைய சமூகத்தை குறித்து கத்தோலிக்கன் சொல்லுகிறது, நேரடியாக இயேசு கிறிஸ்து அதில் வந்து விடுகிறார். லுத்தரன் சபையினர் சொன்னார்கள், இல்லை, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இன்னொரு சாரார் சொன்னார்கள், உல்ரிச் ஸ்விங்லி சொன்னார், இது நாம் நினைவு கூறுதலுக்காய் செய்யப்பட வேண்டும் என்று. அப்போ இவைகள் எல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது, உபதேசம் பைபிளில் இருக்கிறது, அடிப்படையானது. பைபிள் அடிப்படை இல்லாதவைகளும் பேசப்பட்டிருக்கிறது, பரப்பப்பட்டிருக்கிறது, சரித்திரத்திலும் சமகாலத்திலும். பைபிள் அடிப்படையாக இருக்கிறதும் எந்தெந்த காலகட்டத்தில் ஏன் இப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, ஏன் இதை தவறாக, ஏன் இதை சரியாக அந்த காலகட்டத்தில் புரிந்தார்கள் என்பதை நாம் சரித்திர இறையிலை படிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நான்காவது நிலையிலிருந்து நவீன கால இறையியல் என்று சொல்லி வரும்போது அறிவொளி ஊட்டப்பட்ட காலம், முதலாவது இந்த என்லைட்மெண்ட் என்று சொல்லுவோம். ஐரோப்பாவிலே இந்த தத்துவ மத சிந்தனைகள் ஒரு மேற்கத்திய நாடுகளிலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கு பலவித சமூக மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதற்கு வழிகோலியது. அதற்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டுகளிலே ஒரு படி சிலர் அதிகமாக மேலே சென்று அறிவு சார்ந்த காரியங்களை மாத்திரம் பிரதானப்படுத்தி விசுவாசத்தை முக்கியத்துவப்படுத்துகிறதை விட்டுவிட்ட காலங்கள் வருகிறது. அதற்கடுத்த நிலையிலே கார்ல் பார்த் போன்றவர்கள், ஒரு பக்கம் அவர் இந்த லிபரலிசம், இந்த விடுதலையாளர்கள், நவீனவாதிகள் என்று சொல்லக்கூடிய முழு கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை அடிப்படை கருத்துக்களை நம்பக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இது நியோ ஆர்த்தடாக்சி, புதிய அடிப்படைவாதம், இல்லை புதிய விடுதலை என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் வருகிறது. இப்படி இந்த சமகாலத்திலே புதிய புதிய கிறிஸ்தவ இயக்கங்களும் சபை பிரிவுகளும் சிந்தனையாளர்களும் வந்திருக்கிறார்கள். இவைகள் யார் யார் எப்படி எப்படி என்று பார்ப்பதுதான்
இந்த 4வது காலகட்டம். இந்த 4வது இந்த சரித்திர இறையியலில் நான் சொன்னது போல ஆதி சபை ஆதி காலகட்டத்தின் இறையியல், அடுத்ததாக மத்திய காலகட்டம், சீர்திருத்த காலகட்டம், நவீன காலகட்டம். இது 3வது பிரிவு. 4வது பிரிவு என்னவென்று சொன்னால் டாக்மாட்டிக் தியாலஜி, அதாவது உபதேசம் இல்லாவிட்டால் சபை பிரிவினருடைய இறையியல். சில இடங்களிலே இந்த டாக்மாட்டிக் தியாலஜி உபதேச இறையியலையும் முறைப்படுத்தப்பட்ட இறையியலையும் 2 வார்த்தைகளையும் ஒரே காரியத்தை குறிப்பிட கடந்த காலங்களிலே சில இறையியலாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணம், வில்லியம் G.T. ஷெட் என்கிறவர் 3 பகுதி முறைப்படுத்தப்பட்ட இறையியல் புத்தக தொகுப்பை வெளியிட்டார். 3 புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பை வெளியிட்டார். அதற்கு அவர் கொடுத்த பெயர் டாக்மாட்டிக் இறையியல். ஆகையினாலே இந்த டாக்மாட்டிக் இறையியல், இந்த டாக்மா என்பது முறைப்படுத்தப்பட்ட இறையியலையும் கடந்த காலங்களில் குறிக்க பயன்படுத்தி ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடந்த காலங்கள் சொல்லி பார்க்கும்போது ஜெர்மனி போன்ற நாடுகளிலே முறைப்படுத்தப்பட்ட இறையியலே டாக்மாட்டிக் தியாலஜின்னு சொல்லியிருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக அதே போல் அமெரிக்காவில், பிரிட்டனில் முறைப்படுத்தப்பட்ட இறையியல் வந்திருக்கிறது. ஆனால் இதனுடைய வித்தியாசம், டாக்மாட்டிக் தியாலஜி சபை பிரிவு இறையியல் என்பது என்ன என்கிறதை கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த டோக்மா என்கிற வார்த்தை, இதுக்கு அது புரியணும்னா அந்த வார்த்தைக்கு போகணும். டோக்மா என்கிற கிரேக்க லத்தீன் வார்த்தை என்ன அர்த்தம் என்று சொன்னால் that which is held as an opinion, ஒரு கருத்து ஆக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அதே போல இன்னொரு வரையறை கொடுக்கிறார்கள், a doctrine or body of doctrines of theology and religion formally stated and authoritatively proclaimed by a church. அதாவது முறைப்படுத்தப்பட்ட இறையியல் செய்திதான், பட் authoritatively proclaimed by a church, ஒரு சபை பிரிவினர் அதிகாரப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி இருக்கிற இறையியல் தொகுப்பு. லூயிஸ் பர்காப் சொல்லுகிறார், இறையியலாளர், டாக்மா என்பதற்கு a doctrine derived from scripture, officially defined by the church and declared to rest upon divine authority. derived from scripture வசனத்திலிருந்து வரக்கூடியது, officially defined by church சபை சொல்லக்கூடியது, தெய்வீக அதிகாரத்திற்கு கீழ் இருக்கக்கூடியது. சரித்திர இறையியலை படிக்கும்போது இந்த சபை கவுன்சில்கள் கூட்டப்பட்டு பல நேரங்களிலே இந்த இறையியல் விவாதங்களை நடத்தி அசத்தியத்தை சத்தியத்திலிருந்து வேறு பிரித்து அறிவதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். இந்த சபை கவுன்சில்கள் உருவாக்கிய அந்த தொகுப்பை தான் டோக்மா என்று அழைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த டோக்மா சபை கவுன்சில்கள் அடுத்தடுத்த காலகட்டங்கள் வரும் பொழுது சபை பிரிவுகள் வைக்கிறது டோக்மாக வந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த டோக்மா சபை பிரிவுகளுடைய இறையியலாக பார்க்கப்படுகிறது. இந்த உபதேச இறையியல், உபதேசம் சொல்லும்போது இங்கே வேதாகம உபதேசம் தான். ஆனால் வேதாகம உபதேசம் சபை பிரிவினரை மையப்படுத்தி இல்லை, இறையியல் பிரிவுகள் சொல்லும்போது தியாலஜிக்கல் சிஸ்டம்ஸ், இறையியலின் உபகிளை பிரிவுகள். நான் இந்த பிரிவுகள் அல்ல, இறையியல் சித்தாந்தங்களின் பிரிவுகள். எப்படி? ஒன்று, ரோமன் கத்தோலிக்க பார்வை என்னவென்று சொன்னால் அவர்களுடைய டோக்மா என்னவென்று சொன்னால் வசனம் பிரதானமானது, அதே வேளையில் பாரம்பரியம் ரோம் கத்தோலிக்கத்தினுடைய தீர்மானங்கள் மிக முக்கியமானது என்கிற ஸ்கிரிப்சர் பிளஸ் ட்ரெடிஷன். ஒருமனே சோலா ஸ்கிரிப்சரோ அல்ல, வேதாகமம் மட்டுமே என்பதல்ல. சிஸ்டமேட்டிக் தியாலஜி நாம் படித்தது வேதாகமம் மட்டும்தான். ஆனால் அதை வலியுறுத்த வெளியிலே உள்ள
தத்துவம் போன்றவை வருகிறது. ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய இறையியலை நீங்கள் பார்க்கும்போது நாட் ஒன்லி ஸ்கிரிப்சர் அலோன், பைபிள் மட்டுமல்ல, பைபிள் ப்ளஸ் ட்ரெடிஷன். அப்போ இந்த டோக்மாட்டிக் இறையியல் இல்லாட்டால் சபை பிரிவு உபதேச இறையியல் என்று சொல்லும்போது ரோமன் கத்தோலிக்க பார்வை ஒன்று, புரொட்டஸ்டன்ட் சபைகள் சீர்திருத்த சபைகளுடைய பார்வை. இந்த சீர்திருத்த சபைகளுடைய பார்வை என்னவென்று சொல்லி பார்க்கும்போது அது குறிப்பாக இன்றைக்கு அந்த சித்தாந்தங்களின் அடிப்படையிலே பிரிப்போம் என்று சொன்னால் குறிப்பாக புரொட்டஸ்டன்ட் சபைகளை ஒன்று கால்வினிஸ்ட் ட்ரெடிஷன், கால்வினிய பாரம்பரியம், ஆர்மீனிய பாரம்பரியம், இல்லாவிட்டால் இன்றைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நியம நிர்வாக கால அடிப்படையிலான பாரம்பரியங்கள், குறிப்பாக இவைகளை சொல்ல முடியும். இந்த பார்வைகளிலே வியாக்கியானங்கள் வித்தியாசப்பட்டிருந்தாலும் வசனங்கள் தான் அதிகாரத்தை உடையவளாக இருக்கிறது. இந்த இடங்களில் பைபிளை தான் அவங்க முக்கியத்துவப்படுத்துகிறாங்க, ஆனால் வியாக்கியானம் பண்ணுறது வித்தியாசப்படுகிறது. இந்த ஆர்மீனிய கொள்கையை நம்புகிறவர்களும் பைபிள் தான் பிரதானப்படுத்துகிறார்கள், கால்வினிய கொள்கையை நம்புகிறவர்களும் பிரதானப்படுத்துகிறார்கள். நியம நிர்வாக இறையியல் அடிப்படையிலே பைபிளை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பைபிளை தான் பிரதானப்படுத்துகிறார்கள். ஆனால் உடன்படிக்கை இறையியலுக்கும் நியம நிர்வாக இறையியலுக்கும் இடையிலே வியாக்கியானங்களிலே புரிந்து கொள்ளுதல்களிலே வித்தியாசம் இருக்கிறது. அங்கு டோக்மா வருகிறது. அது எங்கே? அது சார்ந்த சபை பிரிவுகளுடைய டோக்மா இல்லை கொள்கை. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போனால் இதில் முக்கியமாக இந்த சபை பிரிவு இறையிலே வரக்கூடியவைகள் என்ன? ஒன்று ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய டோக்மா கொள்கை, ஒன்று சீர்திருத்த சபைகளுடைய டோக்மா. அதிலே கால்வினிய உடன்படிக்கை இறையிலையோடு தொடர்புபடுத்துகிறவர்கள், ஆர்மீனிய கொள்கையோடு தொடர்புபடுத்துகிறவர்கள், நியம நிர்வாக இறையியலோடு தொடர்புபடுத்துகிறவர்கள். இவைகள் பிரதான சித்தாந்தங்களை தான் இவைகளை சொன்னேன். இந்த டோக்மாட்டிக் இறையியலில் இந்த சபை பிரிவுகள் இல்லாவிட்டால் இந்த டோக்மா சார்ந்து இப்போ இவங்க இந்த கத்தோலிக்குக்கும் சிஸ்டமேட்டிக் தியாலஜி இருக்கிறது, வேதாகம இறையியல் இருக்கிறது, முறைப்படுத்தப்பட்ட இறையியல் இருக்குது, சரித்திர இறையியல் இருக்கிறது. இந்த புரொட்டஸ்டன்ட் சபை பிரிவினர்களுக்கும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருமே முறைப்படுத்தப்பட்ட இறையியல் வச்சிருக்கிறாங்களேன்னு பார்த்தா அங்கு டோக்மா வித்தியாசப்படுகிறது. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஐந்தாவதாக நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது சமகால இறையியல். இந்த சமகால இறையியல் என்று சொல்லும்போது இது என்ன இறையியல் பிரிவென்றால், குறிப்பாக முதலாம் உலகப் போருக்கு பின்பிலிருந்து இன்று வரை முக்கியமாக எழும்பியிருக்கிற இறையியல் சித்தாந்தங்கள், சபை பிரிவுகள், கொள்கைகள், கோட்பாடுகள், இயக்கங்கள், குறிப்பாக ஃபண்டமெண்டலிசம் அடிப்படைவாதம், நியூ ஆர்த்தடாக்சி புதிய சரிவழி நிலைப்பாடு, பெந்தேகோஸ்தே இயக்கம், இந்த பெந்தேகோஸ்தே இயக்கம், கரிஸ்மாட்டிக் இயக்கம் போன்றவைகள் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டிற்கு எழும்பினவைகள் தான், அதற்கு முன்பு கிடையாது. சுவிசேஷமய இயக்கம், இவாஞ்சலிகாலிசம், வத்திக்கான் சங்கம் 2ஆவதற்கு பின்பான கத்தோலிக்கம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு கத்தோலிக்க நம்பிக்கைகளிலே சில பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல மேற்கு ஆர்த்தடாக்ஸ் சபை, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ், கிழக்கத்திய ஆர்த்தடாக்ஸ் சபை. இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையிலே 20ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன? கரிஸ்மாட்டிக் இயக்கம் போன்ற சபை பிரிவுகளுடைய நிலைப்பாடுகள் என்ன? அதே போல இதே காலகட்டங்களில் இருந்த விடுதலை இறையியல், பெண்ணியவாத இறையியல் மற்றும் இனக்குழுக்கள் சார்ந்த இறையியல், தலித் இறையியல், கருப்பினத்தருடைய பிளாக் தியாலஜி, விடுதலை இறையியல், கிறிஸ்துவர் விடுதலையாளர்ந்து பார்க்கக்கூடிய இறையியல் போன்ற இறையியல் சிந்தனைகளை யார் கொண்டு வந்தார், என்ன கொண்டு வந்தார்? அதே போல இன்டர்ஃபெய்த் டயலாக்,
கிறிஸ்தவர் அல்லாத மாற்று மதங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஒற்றுமை வேற்றுமைகளை பேசக்கூடியவைகள் எங்கு வந்திருக்கிறது என்பது கூறிய காரியங்கள். இப்போ அபிரகாமிய மதங்கள், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோடு ஒரு டயலாக் டிஸ்கஷன் வைத்துக்கொள்வது, இல்லை மற்ற மதங்களோடு வைத்துக்கொள்வது போன்றவைகள். அதே போல் இந்த சமகால இறையிலே பார்க்கும்போது குறிப்பாக நாம் கடந்த வகுப்பிலே சொன்னது போல அகாடமிக் தியாலஜி, அதாவது அறிவு சார்ந்த இறையியலை பேசக்கூடிய அநேகர் இந்த சமகால இறையியலுக்குள்ளே வருவார்கள். குறிப்பாக இதிலே பலர், இந்த சமகால இறையியலிலே உள்ளே வருகிற பலர் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கூட இருந்திருக்கிறார்கள். சொல்ல போனால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கிறிஸ்தவ இறையியல் கோட்பாடுகளை வெறுமனை படித்துவிட்டு தங்கள் அறிவு சார்ந்து ஏதாவது ஒரு கொள்கைகளை கொண்டு வந்து இந்த சமகாலத்திலே ஒரு புதிய சித்தாந்தத்தை அவர்கள் பேசக்கூடியவைகளையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இவைகளை எதற்கு படிக்கிறோம் என்றால், இந்த கடந்த 100 ஆண்டுகளிலே, குறிப்பாக இந்த முதலாம் உலக போருக்கு பிறகு 1914க்கு பிறகு இந்த 100 ஆண்டுகளிலே எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பார்வைகளில் சபை வளர்ந்திருக்கிறது, எங்கு தொய்வை சந்தித்திருக்கிறது, இவைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சமகால இறையியலை நாம் படிக்க வேண்டும். இது சமகால இறையியலை படிக்கும்போது தற்காலத்தில் எழுகிற நூதனமான போதனைகள், இயக்கங்கள், துர்போதனைகள், மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்கள், இவற்றை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இதிலே குறிப்பாக இந்த சமகாலத்திலே தவறான சிந்தனைகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக கிறிஸ்தவத்தின் பேரிலே சொல்லப்படுவதாக இருக்கட்டும், இவர்களுக்கு பின்னணியிலே யார் என்ன செய்கிறார்கள் என்கிற கருத்தை நாம் எடுக்க முடியும். குறிப்பாக இதிலே விடுதலை இறையியல், சரித்திர காரியங்களை பேசுகிற இயல், கத்தோலிக்கத்தில் புதிய இறையியல், சுவிசேஷமய இறையியல், எமர்ஜிங் சர்ச், புதியதாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிற புதிய சபையினுடைய நிலைப்பாடுகள். அதாவது இன்றைக்கு ஒர்ஷிப்னு பார்த்தோன்னா இன்றைக்கி பாருங்கள், எது எடுத்தாலுமே ஒரு ஒரு ஒர்ஷிப், தலைகளாக டான்ஸ் ஆடுவது, ஒரு தலைகால் தெரியாமல் இருப்பது, குடித்தவரை போலெல்லாம் இருப்பதெல்லாம் இன்றைக்கு ஆராதனை, பிரசங்கம் என்றெல்லாம் ஒரு எமர்ஜிங். இவைகளை குறித்தெல்லாம் இந்த வேலைகளை படிக்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பில் இன்னும் இறையியலின் கிளைகளாக வேறு சில பிரிவுகளை வேறு சில அறிஞர்கள், இந்த பாலென்ஸ் என்று சொல்லக்கூடியவர் இந்த 5 பிரிவுகளை தான் அவர் குறிப்பிடுகிறார். வேதாகம இறையியல், முறைப்படுத்தப்பட்ட இறையியல், சரித்திர இறையியல், வரலாற்று இறையியல், சமகால இறையியல். இதை குறித்த ஒரு பதிவை நான் இந்த புத்தக அறிமுகத்தை ஏற்கனவே ஒரு காணொலியை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் அதை வேண்டுமானால் பார்க்கலாம். அடுத்த செய்தியிலே வேறு சில அறிஞர்கள் வேறு சில பிரிவுகளையும் நமக்கு காண்பிக்கிறார்கள். அவைகள் என்ன என்று பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.